வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களுக்கு வணக்கம். இந்த கணக்கீட்டு படிவம் எப்படி ஃபில் பண்றதுன்னு சொல்லி எல்லாருமே டவுட் கேக்குறீங்க. இதுல பாத்தீங்கன்னா 2025 வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவங்களோட விவரம் மேல இருக்கு. இப்ப அவங்களோட டேட் ஆஃப் பர்த் மேல இருக்க வாக்காளர் இப்ப தீபான்னு இருக்காங்க. அவங்களோட டேட் ஆஃப் பர்த் அவங்களோட ஆதார் கார்டை கேட்டு வாங்குங்க. அதுல என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ, அவங்க என்ன ப்ரூஃப் கொடுக்குறாங்களோ அதுல உள்ள டேட் ஆஃப் பர்த் இந்த களத்துல ஃபில்அப் பண்ணணும். அடுத்தது ஆதார் நம்பர், அவங்களோட ஆதார் நம்பரு, அவங்களோட மொபைல் நம்பர் அடுத்த கட்டத்தில் எழுதணும். அடுத்த கட்டத்தில் தந்தை பெயர், தந்தை அல்லது பாதுகாவலர் அப்படின்னா அவங்க தந்தையோட பெயர் தான். தந்தையோட பெயரை எழுதுங்க. தந்தைக்கு ஓட்டர் ஐடி நம்பர் இருந்ததுன்னா ஓட்டர் ஐடி நம்பரை இதுல எழுதுங்க. அடுத்தது அவங்களோட அம்மாவோட பெயரு, அவங்களோட அம்மா பெயர் இங்க, அவங்களோட வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை இங்க போடணும். அடுத்தது துணைவரின் பெயர்னு போட்டிருக்காங்க. இவங்க இந்த லேடிஸா இருந்தா அவங்களோட ஹஸ்பண்ட் நேம், அவங்களோட ஓட்டர் ஐடி. ஜென்ஸா இருந்தாங்கன்னா அவங்களோட ஒய்ஃபோட பேரு, அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை இந்த கட்டத்துல ஃபில் பண்ணணும். இது 2025 தான் இருக்கிறாங்க. 2002 அவங்களுக்கு ஓட்டு இல்ல அப்படின்னாக்க இதை மட்டும் நீங்க ஃபில்அப் பண்ணி கீழே வாக்குச்சாவடி இது அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கிக்கிட்டு கீழே நீங்க சைன் பண்ணி கொடுத்துட்டா போதும். 2002 இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த டீடைல்ஸ் எல்லாம் இங்கேயும் ஃபில்அப் பண்ணி 2002 வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவங்களோட டீடைல்ஸ் ஏற்கனவே நம்ம பிஎல்ஓ ஆப்ல கிரீன் கலர் பண்ணி வச்சிருப்போம். அந்த சீரியல் நம்பரை நீங்க சர்ச் ஆப்ஷன்ல போய் கொடுத்தீங்கன்னாவே அவங்களோட டீடைல்ஸ் 2002 உள்ள அவங்களோட பெயரு, அவங்களோட அடையாள அட்டை எண்ணு, அதுல உள்ள உறவு முறை, மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதியோட பெயரு, அப்ப உள்ள பாகம் எண்ணு, வரிசை எண்ணு எல்லாமே அந்த கிரீன் கலர்ல இருக்கிறத வச்சு நீங்க அதை வச்சு நீங்க இந்த டீடைல்ஸ ஃபில்அப் பண்ணிக்கலாம். 2002 இருந்தாங்கன்னா. அப்படி 2002 இவங்களுக்கு ஓட்டு இல்ல அப்படின்னு சொன்னாக்க அவங்களோட உறவினர் யாராவது, அதாவது அப்பாவோ அம்மாவோ, இந்த மேல உள்ள வாக்காளரோட அப்பாவோடதோ அம்மாவோடதோ 2002 இருந்துச்சுன்னா அதோட டீடைல்ஸ நீங்க இந்த சைடு எழுதணும். இல்ல அவங்களுக்கு 2002 அவங்க அம்மா அப்பாவோட ஓட்டு இல்லை அப்படின்னாக்க இங்க பென்சில்ல இல்லைன்னு எழுதிருங்க. அதே மாதிரி இந்த சைடும் அவங்களுக்கு 2002 ஓட்டு இல்லை அப்படின்னா இங்கேயும் இல்லைங்கிறத பென்சில்ல எழுதிக்கிங்க. எழுதிட்டு வாக்காளர்கள்ட்ட இந்த சைன் வாங்கிக்கிங்க. நீங்க ஒரு சைன் போடுங்க. 2 ஃபார்மையும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஃபில்அப் பண்ணி வாங்கணும். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க, நாங்க சொல்றோம். இப்படிதான் ஃபில்அப் பண்ணணும்.